பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷோட வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆனந்தையா இருக்காரு. இன்னைக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஐயா, இந்த வாயு பிடிப்புமா? ஆமாம். நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா குனிஞ்சா நிமிர முடியாது, குனிஞ்சு ஏதாவது வெயிட் தூக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க அது எதனால் ஏற்படுதுங்க இந்த வாயு தொல்லை பிரச்சனை? இது வந்து மனிதர் உடம்புல வந்து தச வாய்வு இல்லையா, 10 வகையான வாய்வு உண்டு. சரிங்க. இந்த வாய்வு வந்து நம்ம உணவு பழக்க வழக்கத்தினால நம்ம உடம்புல அங்கங்கே ஸ்டோரேஜ் ஆகுது. அதில் வந்து கிழங்கு வகைகள் வந்து முதல் இடத்தை வகிக்குது. கிழங்கு சாப்பிட்டா கண்டிப்பாக கேஸ் ட்ரபிள். என்னென்ன கிழங்கு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் உடம்புல உண்டாகும். அதே மாதிரி பருப்புகள் சாப்பிட்டாலும் பருப்புகள்னாலையும் நமக்கு வந்து கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு வந்து நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் வெள்ளைப்பூண்டு அதிகமாக எல்லாரும் உபயோகப்படுத்துவாங்க. இது வந்து கேஸ் நம்ம உடம்புல சேராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு சமையலில் உபயோகப்படுத்துகிறோம். அப்படி இருந்தாலும் சிலவங்க உடல்நிலையை பொறுத்து அவங்க உடம்புல வந்து அந்த கேஸ் ஃபார்ம் ஆகத்தான் செய்யும். அப்படி ஃபார்ம் ஆகிற கேஸை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹோம் ரெமடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளைப்பூண்டு ஒரு 20 வெள்ளைப்பூண்டை எடுத்து பாலில் வேக போட்டு இரவு சாப்பிடணும். வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டுட்டு பின்னாலேயே அந்த பால் வேக வச்ச பாலை குடிக்கணும். பாலில் தான் வேக போடணும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அந்த வெள்ளைப்பூண்டு வெந்ததோடு அடித்து அந்த பாலோடு சேர்த்து குடிக்கணும். இது 2-3 நாள் தொடர்ந்து குடித்தாங்க அப்படின்னா அந்த கேஸ் ட்ரபிள் போகும். ஆனால் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நரம்பு மண்டலங்களில் அங்கங்கன்னு ஸ்டோர் ஆகி இருக்கிறத வந்து இந்த வெள்ளைப்பூண்டு வந்து சரி பண்ணாது. இதுக்கு வந்து நம்ம வெட்டவாயு செந்தூரம்னு ஒரு மெடிசன் போடுறோம். இந்த மெடிசன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் அப்படியே குனிஞ்சிட்டு நிமிர முடியலையா, நிமிந்தா குனிய முடியலையா, எங்கே கையை வச்சாலும் ஏப்பமாக வருது, அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொன்னவங்களுக்கு பூராமே இது கொடுத்து இப்போ நம்ம சரி பண்ணியிருக்கோம். அருமையாக. வாயு தொல்லைங்கிறது எல்லாருக்குமே ஏற்படுமா, இல்லை பர்டிகுலராக யாருக்கா? இல்லை, எல்லாருக்குமே உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்து. நம்ம என்ன உணவு பழக்க வழக்கம் அதிகமாக சாப்பிட்றோமோ, கேஸ் ட்ரபிள் உள்ளது வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி அதெல்லாம் பிரியமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ் ட்ரபிள் அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புல சேரும். அந்த உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் கேஸ் ட்ரபிள் நமக்கு உண்டாகிறது. இந்த வெட்டவாயு செந்தூரங்கிறது பார்த்தீங்கன்னா, வெட்டவாயு செந்தூரம் சரிங்க, 15 நாளைக்கு ஒரு டோஸ், 4 பொட்டணம் தான் உள்ளே இருக்கும். இந்த பொட்டணத்தை வந்து இந்த தேன் சேர்த்து கொடுப்போம். ஒரு பொட்டணத்தை காலையில் தேனில் சாப்பிட்டுட்டு, மலைத்தேன் ஒரிஜினல் தேன் நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது. இது வந்து ஒரு பொட்டணத்தை கரைச்சி சாப்பிட்டுட்டு பின்னாலே பிளாக் காப்பி குடிக்கணும். கருப்பு காப்பி, கருப்பட்டி போட்ட காப்பி தான் குடிக்கணும். பனை மரத்து வெல்லம், பனை வெல்லம் இதுதான் சாப்பிடணும். நிறைய பேர் என்னையா நாட்டு சக்கரை போடலாமா, அதெல்லாம் செல்லவே செய்யாது. இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து அந்த பிளாக் காப்பி மட்டும்தான். அந்த பிளாக் காப்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 5-6 தடவை லூஸ் மோஷன் போகும். அந்த லூஸ் மோஷன் போகும்போதே அவங்க நரம்பு மண்டலங்களில் எங்கெங்கே கேஸ் இருக்கோ அவ்வளோ கேஸையும் பிச்சு பிடுங்கி கொண்டாந்துடும். ஒரே நாள் தான். அன்னைக்கு காலையில் அவங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பே சொடக்கெடுத்த மாதிரி இருக்குது. உடம்புல கேஸுங்கிறதே காணோம், எங்கேயுமே வழியே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து. கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். அதில் ஏகப்பட்ட மெடிசன், மூலிகைகள் எல்லாம் கொண்டாந்து புடம் போட்டு செந்தூரமாக்கி அதை வந்து 4 பொட்டணம் தான் கொடுக்குறோம். நிறையா பேர், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணி, ஐயா
என் உடம்பு வலியே காணியா, இது நாள் வரைக்கும் எதுக்காக வலிச்சிச்சுனே எனக்கு தெரியல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உடம்புல இருக்க ஆமா, அந்த நரம்பு மண்டலங்கள்ல உள்ள கேஸ் ஃபுல்லா வெளியேறவும் அந்த வலியே இருக்காது அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏகப்பட்டவர் அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நமக்கு வந்து ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமா, நிச்சயமா அதான முக்கியம். ஏன்னா கண்டிப்பா அவங்களுடைய அந்த கருத்துக்கள் தான் நம்மளுடைய கண்டிப்பா நமக்கு ஒரு முக்கியம். அவங்க சந்தோஷம் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அவார்டுயா. நிச்சயமா. சூப்பர். இந்த வாயு தொல்லை பிரச்சனைக்கு வந்து அது எதனால வருது, ஸோ அது வந்துட்டா அதுக்கு எந்த மாதிரி ஹோம் ரெமெடி எடுத்துக்கலாம், அதே மாதிரி அதை எடுத்து சப்போஸ் சரியாகலாம் இது வந்து வெட்டவாயு செந்தூரம். ஸோ இந்த வெட்டவாயு செந்தூரம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஐயா சொல்லியிருக்காரு. முடிஞ்சால் அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி அந்த வாயு தொல்லை பிரச்சனைகள் வந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக வருங்க. கீழே டிஸ்பிளே நம்பருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நன்றிங்க. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.